விருச்சிகம். விருச்சிக ராசிக்கு இவ்வளவு காலமாக 8ஆம் வீட்டில் குரு இருந்தார். கொஞ்சம் சின்னதாக வயிறு பிரச்சனைகள் ஏதாவது வந்திருக்கலாம், டைஜஷன்ஸ் ப்ராப்ளம்லாம் வந்திருக்கும், கொஞ்சம் ஆசிடிட்டி, அல்சர், அது மாதிரியான விஷயங்கள் ஆல்ரெடி நடந்திருக்கலாம். ஆனால் குரு அற்புதமான 9ஆம் வீட்டுக்கு வராருங்க. இந்த வாட்டி வந்திருக்காருங்க. 9ஆம் வீடுங்கிறது என்னன்னா, ஓடி போனவனுக்கு 9இல் குரு அப்படின்வோம். அதிர்ஷ்டத்தை குறிக்கும் வீடு, அப்பாவை குறிக்கும் வீடு. 2 விஷயங்கள். ஒன்று, உங்களுடைய தந்தைக்கு இவ்வளோ நாளாக ஏதோ ஒரு பிரேக் த்ரூ கிடைக்காம இருந்திருக்கலாம், தந்தைக்கு ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருந்திருக்கலாம், வேலையே இல்லாமல் கூட அவர் இருந்திருக்கலாம், அல்லது கிடைச்ச இருக்கிற வேலையில் அவ்வளோ திருப்தி இல்லாமல் இருந்திருக்கலாம். அவர் எதான பித்ரார்ஜித்த சொத்து ஏதாவது வம்பு வழக்கு வழக்குகளில் ஈடுபட்டு அந்த வழக்குகள்னால ரொம்ப செலவுகள்லாம் இருந்திருக்கலாம். எல்லா விஷயத்துலையும் இந்த முறை அப்பாவுக்கு நிறைய நன்மைகள் எதிர்பார்க்கலாம். 9ஆம் வீடு அதிர்ஷ்டஸ்தானம்னு சொன்னேன். உங்களுக்கு அதிர்ஷ்டமும் இருக்கிறது. நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த பல விஷயங்கள் நடக்கும். தவிரவும் உங்களுடைய உழைப்பு முழு பலனையும் உங்களுக்கு கொடுக்கும். உழைப்பினால நன்மைகளும் நல்ல பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் அதிர்ஷ்டம் ப்ளஸ் அப்பா ரெண்டையும் குறிக்கிற 9ஆம் வீட்டுக்கு குரு வந்திருக்கார். சரி, அவர் எங்கெங்க பார்க்குறாருன்னா, அது இன்னொரு சூப்பருங்க. உங்களுடைய விருச்சிக ராசியவே குரு பார்க்குறார். அது அவ்வளோ அருமையான ஒரு பார்வை. நம்முடைய ராசியை குரு பார்த்தால் பலவித நன்மைகளை எதிர்பார்க்கலாம். ராசிக்கு குரு பார்வை வியாழ நோக்கு. அது இதுனாக்கா நிறைய சுப நிகழ்ச்சிகள், நன்மை எல்லாத்தையுமே எதிர்பார்க்கலாம். யூ நேம் எனி, அந்த நல்ல விஷயம் நடக்கும். மனதில் தூய எண்ணங்கள் வரும், நல்ல ஆன்மீக ஈடுபாடுகள் வரும். கோவில் குளங்களுக்கு போகலாம்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணி அதெல்லாம் தடைப்பட்டிருந்தது இல்லையா, அதெல்லாமும் நல்லபடியாக நடக்கும். குரு மறைவிடத்தில் இருந்தார் இவ்வளோ நாளாக, 1 வருஷமாக. அவரால் நன்மைகள் கொடுக்க முடியாமல் இருந்தது. இப்போ ஓப்பனாகி ரிலாக்ஸ் ஆகி உங்களுக்கு நன்மைகளை கொடுக்க வைக்கிறார். அதிலும் 9இல் உச்சமாக இருக்கிறார். அதாவது உங்களுடைய அதிர்ஷ்டம் உச்சத்துக்கு போக போகிறது. இப்போது பார்வை இன்னும் நன்மையை கொடுக்க போகிறது. பர்சனலி ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். யூஸ்வலாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் குறைவானவர்களாக தான் இருப்பார்கள். ஏன்னா விருச்சிக ராசியில் சந்திரன் கொஞ்சம் வீக்கு, மனோகாரகன். இந்த மனம் கொஞ்சம் வீக்கார அந்த ஒரு இதில் இந்த குரு பார்வை என்ன பண்ண, கம்பார்ட்மெண்ட், நான் எனக்கு நிறைய திறமை இருக்குது, நான் ஏன் சோர்ந்திருக்கேன், நான் ஏன் சோம்பலாக இருக்கேன்னு நீங்களே உங்கள் செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிவிட்டு உங்களை நீங்களே தூக்கி நல்லா நிறுத்தி நீங்கள் இனிமேல் நல்ல விஷயங்களில் ஈடுபட போகிறீங்க. அடுத்தது குரு பார்க்க வைக்கிறது உங்களுடைய 3ஆம் வீட்டை, உங்களுடைய சகோதர ஸ்தானம் மற்றும் உங்களுடைய தைரியஸ்தானம். சகோதரர்களோட, அதுவும் சனி வேற அந்த வீட்டுக்கு உரியவர் இல்லையா, சகோதரர்களோட மல்லு கட்டிட்டு இருந்தது இவ்வளோ நாளும். நீங்கள் இறங்கி போக தயாராக இருந்தால் அவர் எதிர்வார், அவர் இறங்கி போக தயாராக இருந்தால் உங்களுக்கு ஈகோ வந்துடும். அப்படியே போயிட்டு இருந்தது. சகோதரன் அல்லது சகோதரி யாராக இருந்தாலும் அது இப்போ 2 பேருக்குமே ஒரு அவேர்னஸ் வந்துடும். இப்போ நான் ஏன் இதுக்கு இவ்வளோ நாளாக சண்டை போட்டுட்ருக்கேன், என்னோட கூட பிறந்தவங்க தானே, இவங்கள்ட்ட நான் ஏன் சண்டை போடுறேன் அப்படின்னு திடீர்னு ஒரு விழிப்புணர்வு உங்கள் 2 பேருக்குமே 2 பேரும் ஒருத்தர் சந்தோஷமாக இது பண்ணுவீங்க. உங்களுடைய சகோதரன் அல்லது சகோதரிக்கு வாய்ப்புகள் அவங்க கல்வியிலையோ உத்தியோகத்திலையோ வெளிநாட்டு வாய்ப்போ கல்யாணமோ ஏதோ ஒரு விஷயம் நிச்சயமாக சந்தோஷம் அளிக்கிற விஷயமா நடக்கும். அதில் உங்களுடைய பங்கும் கொஞ்சம் இருக்கும், பங்களிப்பும் கொஞ்சம் இருக்கும். உங்களால் அந்த நன்மை வந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு நன்றி உணர்ச்சியும் இருக்கும். தவிர உங்களுக்கு இப்போ கொஞ்ச நாள் அதுவும் விருச்சிக ராசிங்கிறதுனால எதுலேயுமே ஒரு தைரியம் வராமல் இருந்தது. இதில் காலை வைக்கலாமா வேண்டாமா, இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா, இந்த வெஞ்சர் பண்ணலாமா வேண்டாமா, இந்த ரிஸ்க் எடுக்கலாமா வேண்டாமா, பாஸ் கிட்ட ப்ரமோஷன் கேட்கலாமா, இன்க்ரிமெண்ட் வைக்கலாமா, தப்பா ரைட்டா அப்படின்லாம் ஒரு பயம் இருந்தது பார்த்தீங்களா. அந்த பயமெல்லாம் நீங்கி நமக்கு தேவையான நியாயமான கேட்டால் தப்பில்லைங்கிற தைரியமெல்லாம் நீங்கள் கேட்டு அந்த தைரியம் காரணமாக நிச்சயமாக பெரிய நன்மைகளை எதிர்பார்க்கலாம். அடுத்தது குரு பார்க்க வைக்கிறது உங்களுடைய 5ஆம் வீட்டை. 5ஆம் வீடு குருவுடைய வீடுங்கிறது மட்டும் இல்லை, இன்னி தேதிக்கு சனி உட்கார்ந்துருக்கிற வீடு. சனி உட்கார்ந்துருக்கிற வீட்டை குரு பார்க்கறதுனால உங்களோட 3ஆம் வீட்டுக்குரியவங்கிறதுனால சகோதர சகோதரிகளுக்கு எப்படி நன்மை நடக்கிறதோ, 5ஆம் வீடுங்கிறது புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானங்கிறதுனால உங்களுடைய நீங்கள் இவ்வளோ நாள் குழந்தைகள் இல்லாமல் இருந்தால் குழந்தைகள் பிறக்கும், குழந்தைகள் பிறந்திருந்தால் அந்த குழந்தைகளுக்கு முன்னேற்றங்கள் வரும். சில விஷயங்கள் இவ்வளோ நாளாக தாமதப்பட்டிருக்கும். ஒரு 4-5 வயசு வரைக்கும் என் குழந்தை பேசவே இல்லை, நடக்கவே இல்லை, அந்த குழந்தைக்கு என்னவோ ஆயிடுச்சுன்னு ஒரு பயம் இருக்கும். இல்லை நீண்ட நாள் ஆரோக்கிய பிரச்சனை, ஏதோ ஒரு சர்ஜரி அல்லது ஏதோ ஒரு பயங்கரமான பிரச்சனையில் இருந்த குழந்தை அப்படி பழிச்சு நல்லா சரியாகி 100% ஆல்ரைட் ஆகும் அந்த குழந்தை. ஏன்னா குரு தன் வீட்டையை பார்க்குறது இவ்வளோ சாதாரண விஷயமே கிடையாது. அடுத்தது இல்லை என்னுடைய குழந்தை பெரிய குழந்தைங்க படிக்கிறா அப்படின்னீங்கன்னா கல்வியில் மேம்பாடு முன்னேற்றம் இருக்கும். அப்புறம் அந்த குழந்தைக்கு இல்லைங்க கல்யாணம் ஆகணும் அப்படின்னா ரைட், கல்யாணம் ரொம்ப நல்லபடியாக ஃபிக்ஸ் ஆகிடும். ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தீங்க, நல்லபடியாக கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும்.
ப்ளஸ் வந்து அந்த குழந்தைகள் வேலை கிடைக்காத குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கும், அந்த குழந்தைகளுக்கு வேலையில் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் என்ன வேணாலும் ஷியூராக கிடைக்கும். அவங்களுக்கு குழந்தைகள் வாழ்க்கையில் ரொம்ப நிம்மதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் வரனால அதை பார்த்து உங்களுக்கு அதே நிம்மதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஏற்படும். அதனால விருச்சிக ராசிக்கு இந்த வருஷம் அருமையான எக்ஸலண்ட்டான குரு பயிற்சி, ரொம்ப பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுல விருச்சிகமும் ஒன்று.